வணக்கம் நண்பர்களே, விவேகம் பீப்ளிஸ்லேருந்து டாக்டர் ஆனந்தராஜ். இன்றைய காணொளியில் தமிழ் மொழியில் உள்ள தமிழை வளர்த்த மும்மூர்த்திகள் யார் என்று பார்ப்போம். இந்த மும்மூர்த்திகளே 3 வகைகளாக இருக்கிறார்கள். சைவ சமயத்தில் மும்மூர்த்திகள், ஆதி மும்மூர்த்திகள், இசையில் மும்மூர்த்திகள் என்று இருக்கின்றாங்க. இந்த சைவ சமயத்தில் மும்மூர்த்திகள் அப்படின்னு யாரை நம்ம கூப்பிடுவோம்னா 63 நாயன்மார்களில் முதல் மூவர் என்று அழைக்கக்கூடிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர், இந்த 3 பேரையும் நம் சைவ சமயத்தில் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுவோம். அதாவது சம்பந்தர் என்பவர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனர் என்பவர் ஆவார். இவரது இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. இரண்டாவதாக திருநாவுக்கரசு நாயனார் என்பவர் ஆவார். இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். மூன்றாவதாக சுந்தரர் என்று அழைக்கப்படக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார். இவருடைய இயற்பெயர் ஆளாள சுந்தரனார் என்று அழைக்கப்படுவார். இந்த மும்மூர்த்திகளும் தான் சைவ சமயத்தில் மூவர் என்று அழைக்கப்படுவர். நான்காவதாக மாணிக்கவாசகர் என்று ஒருவர் இந்த மும்மூர்த்திகளிலும் சேர்ந்து கொண்டுள்ள ஒருவர். அதனால் இந்த 4வரையுமே மும்மூர்த்திகள் என்றே தமிழில் அழைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த மூவருடைய ஒத்த கருத்துக்களையும் உள்வாங்கியவர் மாணிக்கவாசகர். அவரை பற்றி நாம் அறிந்திருப்போம். திருவாசகத்தை எழுதிய மாணிக்கவாசகர். இந்த 4வரை பற்றியும் நால்வர் மணிமாலை என்ற நூலில் சிவப்பிரகாசர் மிகச் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கின்றார். சரி, இந்த சைவ சமயத்தில் மும்மூர்த்திகள். அடுத்ததாக ஆதி மும்மூர்த்திகள். இவர்கள் யாரென முத்துத்தாண்டவர், இரண்டாவதாக அருணாச்சல கவிராயர், மூன்றாவதாக மாரிமுத்து பிள்ளை. இந்த மூவருமே தான் இசையில் பல வடிவங்களை முதலில் நம் தமிழுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது இன்று இசையில் மிகச்சிறந்த இசை எது என்று கேட்டால் கர்நாடக இசை என்று கூறுவார்கள். அன்பர்களே, அது கர்நாடக இசை அல்ல, கருநாடக இசை என்றே பொருள். அதாவது இப்பொழுது இருக்கிற கர்நாடக நாட்டில் தோன்றியது என்ற அர்த்தமா? இல்லை. இந்த கர்நாடகம் என்ற பிரதேசம் 1956ஆம் ஆண்டு மொழிவாரி மாகாணம் பிரிக்கப்பட்ட பிறகு தோன்றிய மாநிலம்தான் கர்நாடகம். ஆனால் தமிழ் மொழியின் இசை, அதாவது செம்மொழியின் ஏலிசை என்பார்கள். இது மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு தோன்றிய ஆதி இசையாகும். அதாவது செம்மொழியின் ஏலிசையாவன குரல், தத்தம், கைக்கிளை, உழை, இளி, வளரி, தாரம், இந்த 7 இசையும் தான் பிற்காலத்தில் வடமொழி கலப்பில் மாறி சுரம் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது. இந்த இசையினை கண்டறிந்தவர்கள் இந்த மூவரே: முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்து பிள்ளை. இவர்கள் இசையின் மும்மூர்த்தி என்று அழைக்கப்படக்கூடியவர்களுக்கு 5 தசாப்தங்களுக்கு முன்னர் தோன்றியவர்கள். முத்துத்தாண்டவர் என்பவர் 1525 முதல் 1600 வரை வாழ்ந்த இசை மேதையாவார். இவர் சீர்காழியில் பிறந்திருக்கின்றார். தமிழ் இசையில் பண் வடிவத்திலிருந்து கிருதி வடிவத்திற்கு இசையை மாற்றியவர் இவரே. இவர் பாடல்களில் பல்லவி, அனுபல்லவி என்று, சரணம் என்றும் வடிவமைத்தவர் இந்த முத்துத்தாண்டவர் புலவராவார். மேலும் தாளத்துக்கும் கதிக்கும் உள்ள பொருத்தத்தை ஒன்றுபடுத்தி பதம் என்று பாடலை உருவாக்கியவர் முத்துத்தாண்டவர் ஆவார். இரண்டாவதாக அருணாச்சல கவிராயர். இவர் 1711 முதல் 1779 வரை சீர்காழியில் உள்ள தில்லையடி என்ற கிராமத்தில் பிறந்தவர். இவரும் தமிழின் பாடல்களில் மிகச்சிறந்த புலமை பெற்றமையால் இவரை அறிந்த தருமபுரம் ஆதீனம் அவர்கள் சிவபெருமானை பற்றி துதித்து பாடுவதற்காக தில்லையடியிலிருந்து சீர்காழிக்கு அழைத்து வந்து உண்டு உறைவிடங்கள்லாம் கொடுத்து பாடல்களை எழுத வேண்டுகோள் விடுத்தார். இவரும் இராமாயண கதையை 258 பாடல்களில் நாடக வடிவிலும் சேர்த்து ராமநாடக கீர்த்தனை என்ற நூலாக தந்தார். இந்த ராமநாடக கீர்த்தனை நாடகம் மற்றும் பாடல்களுடன் சேர்த்து ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. அதுவே பிற்காலத்தில் ராமநாடகம் என்றும் சங்கீத ராமாயணம் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த ராமநாடக கீர்த்தனை பாடல்களை பிற்காலத்தில் திரைப்பட பாடலாசிரியர்களான எம்.எஸ். சுப்புலட்சுமி, கே. பட்டம்மாள், பானுமதி
வசந்த கோகிலம் ஆகியோர் திரைப்படங்களில் கூட பாடியிருக்கின்றனர். மூன்றாவதாக மாரிமுத்து பிள்ளை அவர்கள். இவர் சிதம்பரம் நடராஜர் மீது கொன்ற பற்றின் காரணமாக அனைத்து பாடல்களையும் நடராஜரை பற்றியே பாடியிருக்கின்றார். அவற்றில் புது இசை பிரிவுகளை உள்ள ஆனந்த பைரவி, ஆதித்தாளம், பூர்வ கல்யாணி, ஏகதாளம், தேவ இசை காந்தாரி போன்ற இசை பிரிவுகளை பயன்படுத்தி இந்த பாடல்களை பாடியிருக்கின்றார். நன்றி நண்பர்களே. இந்த கர்நாடக இசை மும்மூர்த்திகளை பற்றி பார்த்தோம். அந்த கர்நாடக இசை என்பது எந்த அரசை சார்ந்தது என்றால், தென்னிந்தியாவில் விஜயநகர பேரரசுக்கும் அவர்கள் பின் வழியாக வந்த நாயக்கர்களுக்கும் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி கர்நாடக பிரதேசம் என்று அழைக்கப்பட்டது. இங்கு தோன்றிய செம்மொழியினுடைய ஆதி வடிவமே கர்நாடக இசை என்று அழைக்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே. வரும் காணொளியில் இசையின் மும்மூர்த்திகளை பற்றி பார்ப்போம்.